Daily. Taste the Daily. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இருக்குதா, வேறு வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது பிஜேபி அதிமுக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான கடுமையான முயற்சியில் அந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மதச்சார்பான அந்த கூட்டணியை தோற்கடிப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று. அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில்தான் 2026 தேர்தலை சந்திப்பதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் அதை தோற்கடிப்பதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இத்தகைய சூழ்நிலையில் அதை எதிர்த்து அந்த மதச்சார்பு கொள்கைக்காக மதச்சார்பான அந்த அணியை தோற்கடிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம். அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்வதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் சொல்லி வருகிறோம். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பி வருகிற நிலையில் இல்லை நாங்கள் 6 கொடுத்தாலே பெற்றுக்கொள்வோம், அதை விட குறைவாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம். ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக தலைவர் எங்களோடு உரையாடலை நிகழ்த்துகிற போது நாங்கள் சூழலை கருத்தில் கொண்டு, கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு, வெற்றியையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம். அது பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும். முன்கூட்டியே இத்தனை இடங்கள் கட்டே தீர்வோம் இல்லை என்றால் நாங்கள் அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம், இந்த தேர்தலிலும் கேட்போம். அது நிறைவேறாவிட்டால் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம். முடிந்த வரையிலும் கூடுதல் இடங்களுக்காக முயற்சிப்போம். திமுக கூட்டணியில் ஒரு கட்சி என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி தற்போது எல்முருகனும் நயினா நாகேந்திரனும் பேட்டி கொடுத்து அது திமுக கூட்டணிக்குள்ள அவங்க சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களாம். அது அவங்களுடைய டிப்ளமேட்டிக் அரசியல் என்று அவங்க அப்படி காட்டிக் கொள்கிறார்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதாக எண்ணிக்கொண்டு சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் இறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் கேப்டன் அவர்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதரர் சீமான் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர் நிலைப்பாடை இனிமேல் தெரிவிக்கணும். அதனால இனிமேல நாங்கள் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கிறத இன்னைக்கு இப்போவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒன்றும் நாங்கள் பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை, எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள். அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தான் ரெடியாக இருக்கோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் அதுக்கான நேரம் காலம் வரணும், அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். Taste the Daily.